இது வந்து என்னோட அத்தா வந்து 2010 இந்த புத்தகத்தை எழுதியிருந்தாங்க. அத பப்ளிஷ் பண்ணி ரெடி பண்ணது 2014. ஆல்மோஸ்ட் நமது முதலமைச்சர் அவர்கள் வந்து 2016 முதலமைச்சர் ஆயிருந்தாங்கன்னா, அப்பயே ரிலீஸ் பண்றதா தான் அவரோட நோக்கமா இருந்தது. அது இப்ப நம்ம முதலமைச்சர் கையால அத புத்தகத்த வெளியிட்டிருக்கிறாங்கன்றபோது ரொம்ப சந்தோஷமான தருணம். அது மட்டும் இல்லாம அவரு 77லேருந்து 89 வரைக்கும் சட்டமன்றத்தில் ஆற்றிய உரைகளை வந்து ஒரு புத்தகம் தொகுப்பாக ரெடி பண்ணி அதையும் நம்மளை இன்றைய தமிழக முதலமைச்சர் அவர் கையால் இன்றைக்கி வெளியிட்டிருக்கிறாங்க. மொத்தம் 6 புத்தகங்கள் வெளியிட்டிருக்கிறாங்க. இன்றைக்கி எங்கள் குடும்பத்துக்கு மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த திராவிட முன்னேற்ற கழக அனைத்து தொண்டர்களுக்கும் வந்து இது வந்து பெரிய ஒரு உன்னதமான ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம். ஏன்னா கழகத் தலைவர் அவர்களே ஒருத்தர் ஒரு கழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மூத்த தலைவர் அவரோட புத்தகத்தை வந்து தொண்டனாக இருக்கக்கூடிய எனக்காக வந்து ஒரு இவ்வளோ பணி இடங்களுக்குள்ளேயும் இவ்வளோ வேலைகளுக்கு நடுவுலையும் வந்து அவங்க கையால் வெளியிட்டிருக்காங்கன்றது ஒரு பெரிய மகத்தான ஒரு விஷயம். அதனால் தமிழக முதல்வர் அவர்களுக்கு, திராவிட நாயகர் அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். கழகத்தோட ஒரு இடி முழக்கம் இம்ரான் கான் அப்படின்னு சொல்லி அப்பாவுக்கு ஒரு பட்ட பெயரே இருக்கலாம். ஆமாம். இது வந்து 80களில் வந்து சட்டமன்றத்தில் வந்து நமது திராவிட முன்னேற்ற கழகம் வந்து எதிர்க்கட்சியாக இருந்தது. முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களோட தலைமையில் வந்து தந்தை அவர்கள், நம்ம கழக பொதுச் செயலர் துரைமுருகன் அவர்களும், மறைந்த காசுப்பு அவர்களும் வந்து 3 பேர் தான் அந்த சட்டமன்றத்தில் வந்து முத்தமிழறிஞர் கலைஞர் அறிவுறுத்தல் படியும், அவங்களோட ஆலோசனைப்படியும், அவங்களோட வழிகாட்டுதல் படியும் தான் வந்து சட்டமன்றத்தில் உரையாற்றுவாங்க. அப்போ ஆளுங்கட்சியாக இருந்த அதிமுக ஆட்சியில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம், மக்கள் பிரச்சனைகள்லாம் உடனுக்குடனே எடுத்துகிட்டு போய், அப்போ இந்த அளவுக்கு மீடியாலாம் இல்லாத டைமில் வந்து அவங்களாம் அதை கொண்டு போய் சேர்த்தாங்க. ஒரு காலகட்டத்தில் வந்து அப்போ இருந்த சபாநாயகர் இவங்களை வந்து சட்டசபைக்கு வர விடாமல் ஒத்தி வைக்கிறாங்க, சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அப்போ முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் வந்து இவங்க 3 பேரையும் வந்து சட்டமன்றத்தில் இல்லைன்னா என்ன, மக்கள் மன்றத்தில் நீங்கள் போய் பேசுங்கன்னு சொல்லி அவங்க எல்லாம் ஆணையிடுறாங்க. ஆணையிட்டு ஒரு மாவட்டத்துலேயும் அவங்க போய் பொதுக்கூட்டம் நடத்துகிறாங்க இந்த 3 பேரும். அப்போ வச்ச பேர் தான் அவங்களுக்கு இடி மின்னல் மழைன்ற ஒரு அடைமொழி வந்தது. கழக தலைவர் அவர்கள் சொன்னது போல் நிறைய இடத்துல வந்து அப்போ இருக்கக்கூடிய சினிமா கொட்டரைகள்லையும் மேரேஜ் ஹால்லையும் இந்த மீட்டிங் நடந்தது. அந்த மீட்டிங்கில் வந்து நிறைய பேர் பணம் கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டு போய் கேட்ட ஒரு நிகழ்வு வந்து ரொம்ப நிகழ்ச்சியான ஒரு நிகழ்வுன்னு எல்லோரும் சொல்லுவாங்க. இப்போ எந்த இயக்கத்துலேயுமே இது மாதிரி நடந்ததே கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகத்திலையும் கலைஞர்களுடைய சிப்பாய்களாக இருந்து இவங்க ஆற்றிய பணியினால தான் அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் பேச்சாளருக்கு உண்டான மரியாதை வந்து அப்படி இருந்தது. அதனால தான் காசு கொடுத்து போய் மீட்டிங்கில் வந்து மக்கள் வந்து அவங்க பேச்சை கேட்டாங்க.